இசைஞானி இளையராஜா இசையில் ஊமை விழிகள் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் SSR சத்யா பிக்சர்ஸ் வழங்கும் தேசிய தலைவர் தேவரின் மறைக்கப்பட்ட வரலாறு அக்டோபர் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. நாங்கள் ஒரு 5வது ஃபேமிலி அனுமதி தான் சாரை பார்க்க உள்ளே போனாங்க. போனதுடனே சார் உடனே சொன்ன வார்த்தையை நான் வந்து வீட்டில் பார்த்துருக்கணுமா, இங்கே கூப்பிட்டதுக்கு நீ மன்னிச்சுக்கணுமான்னு கையை பிடிச்சி முட்டி போட்டுற அவ்வளோ பெரிய மனுஷன். நம்மளுக்கு அதே தர்ம சங்கடமாக போச்சு. உங்களுக்கு ஃபேமிலியில் நான் அண்ணனாக இருக்கிறேன், உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா உறுதி வார்த்தையும் கொடுத்து. ஆனால் பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா அவர் வந்து மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருங்க. அவரை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சது. கட்சிக்காரங்க யாராக இருந்தாலுமே ஒரு நிவாரணம் அறிவிச்சு விட்டுட்டு அந்த நிவாரணத்தை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இவர் நிவாரணத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த கொடுத்த தங்களோட குடும்பமாக எடுத்து இது வரைக்கும் வந்திருக்கிறதே நம்மளுக்கு உண்மையிலுமே அது வார்த்தையில் சொல்கிறது இல்லைங்க. எவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன்? ஒரு 1/4 hour மேலே இருக்குங்க சார். குட்டி பாப்பாவை 1/4 மணி நேரம் அவர் மடியில் தான் உட்கார வச்சிருந்தாருங்க. தம்பி பையனையும் உன் பேர் என்ன படிக்கிறேன்னு கேட்டு எங்கள் பசங்களையும் கேட்டாருங்க. எங்கள் பாப்பாவுக்கும் நல்ல ஒரு உறுதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. பாப்பா தான் சொன்னாங்க, சார் நீங்கள் கட்டாயம் வந்து நின்னே தீரணும், நீ வரகாலத்தில் நீங்கள் தான் வருவீங்க, நீங்கள் வாங்க சார். இதில் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது அந்த அரசியல் அது சார்ந்த எதுவுமே இல்லைங்க சார். அரசியல் அதில் இல்லவே இல்லைங்க சார். இந்த 41 குடும்பத்துக்கு என்ன பண்ணணுமோ ஒரு மனுஷனாக செஞ்சுருக்காரு. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. கரூர் துயர சம்பவத்தில் வந்து விஜய் அவர்கள் எல்லாருமே அழைச்சி ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாங்கண்ணா, கண்டிப்பாக. இங்கிருந்து எப்படி நான் அழைச்சிட்டு போனீங்கன்னா உங்கள் தம்பி? ஆமாங்கண்ணா, தம்பி சதீஷ்குமார் இறந்தார் இல்லைங்கண்ணா. ஆமாம். ஆனால் அழைச்சிட்டு போனது பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்ட சார்பாக ஈரோடு மாவட்ட செயலாளர் அவர் சொல்லி நம்ம அந்த சிவகிரியிலிருந்து அவங்க கட்சி சார்பாக தான் வந்தாங்க. வந்து வீட்டிலிருந்தே ஸ்கார்பியோ கார் வச்சு தான் கூட்டிகிட்டு போய் ஈரோட்டிலேருந்து பஸ் அனுப்பிவிட்டாங்க. அதே மாதிரியே அங்கேருந்து கிளம்புனதுலேருந்து அங்கேருந்து வீடு வர வரைக்கும் அதே மாதிரி எப்படி கூட்டிகிட்டு போனாங்களோ கூட்டிகிட்டு வந்தாங்க. சாப்பாடு கொண்டு குழந்தைங்களுக்கு யூரின் வரது கொண்டு வண்டியை நிறுத்துறது, எங்களுக்கு வண்டி பின்னாடி ஆம்புலன்ஸ் கொண்டு எல்லாம் பக்கா சேஃப்டியாக சாப்பாடு மொத்தத்தில் எல்லா வகையிலையும் நீட்டாக பாதுகாப்பாக கூட்டி கொண்டு எங்களை வீட்டில் விட்டுருக்கு. அதுக்கே முதல்ல நன்றி சொல்லணுங்கண்ணா. நான் அன்றைக்கே சொன்னேனுங்க, ஆனால் அதெல்லாம் வேண்டாங்க, நாங்கள் தான் உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லியிருந்தாருங்கண்ணா. அதே மாதிரி அங்கே போயிட்டுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5வது ஃபேமிலி அனுமதி தான் சாரை பார்க்க உள்ளே போனாங்க. போனதுடனே சார் உடனே சொன்ன வார்த்தை, நாங்கள் பாப்பார் தான் ஃபஸ்ட்டு பேசினார், பாப்பார் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. சொன்ன வார்த்தையை நான் வந்து வீட்டில் பார்த்துருக்கணுமா, இங்கே கூப்பிட்டதுக்கு நீ மன்னிச்சுக்கணுமான்னு கையை பிடிச்சி முட்டி போட்டுற அவ்வளோ பெரிய மனுஷன். நம்மளுக்கு அதே தர்ம சங்கடமாக போச்சு. ஏன்னா பாப்பா சின்ன பொண்ணுங்க, அவர் கையை பிடிச்சிட்டு முட்டி போட்டணும், அங்கே வந்திருக்கணுமா, என்னை மன்னிச்சுக்கங்கம்மா அப்படின்னு சொன்னாருங்க. 2வதுங்க பார்த்தீங்கன்னா அப்புறம் பாப்பா ஏதோ இது கேட்டிருந்தாங்களா, தையல் மிஷினுங்க. அப்புறம் சொல்லிட்டாருமா, தையல் மிஷின் குழந்தைங்க 2 பேர்த்துக்கு படிப்பு செலவு கடைசி வரைக்கும் நான் பண்ணி கொடுக்குறேம்மான்ட்டாருங்க. அப்புறம் அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க, குழந்தைங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் தம்பி சம்சாரத்துக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலியில் நான் அண்ணனாக இருக்கிறேன், உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா உறுதி வார்த்தையும் கொடுத்து. ஆனால் பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா அவர் வந்து மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருங்க. அவரை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சதுங்க. ஒரு விஜய்ங்கிற ஒரு பேரை சொல்லிங்க 41 உயிர் போயிருக்குதுன்னு சொல்லி அவர் அவ்வளோ ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவரோட நடவடிக்கையிலே எல்லாம் தெரிஞ்சுங்க. நானே மனசார உணர்ந்தேங்க. எங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு அது வார்த்தை இல்லைங்க. ஏன்னா வந்து அது பொறுப்பெடுத்துக்கிட்டு அந்த பொறுப்புக்கு எல்லா ரெஸ்பான்சிபிளையும் கரெக்டாக பண்ணியிருக்கு. மற்ற கட்சிக்காரங்க யாராக இருந்தாலுமே ஒரு நிவாரணம் அறிவிச்சு விட்டுட்டு அந்த நிவாரணத்தை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இவர் நிவாரணத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த கொடுத்த தங்களோட குடும்பமாக எடுத்து இது வரைக்கும் வந்திருக்கிறதே நம்மளுக்கு உண்மையிலுமே அது வார்த்தையில் சொல்கிறதுக்கு இல்லைங்க. கண்டிப்பாக அவங்க குழந்தைங்க அந்த பொண்ணுங்களுக்கும் கடைசி வரைக்கும் நான் உறுதுணையாக நான் இருப்பேன்னு உறுதி சொல்லியிருக்காங்க. மாவட்ட டச்சிலேயே இருங்க, உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அத்தனை வசதி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி மனசார சொல்லுவாங்க. அந்த மனசே பெரிய மனசு. மற்றவங்க யார் என்ன செய்வாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம கூட பிறந்த தம்பி அண்ணன்னு சொல்லி நம்ம ஒரு ஆதங்கத்துக்கு சொல்லத்தான் முடியும். அவங்களுக்கு நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம எதாவது சப்போர்ட் பண்ண முடியுங்களா? அந்த உறுதி வார்த்தை கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த மனசு தாங்க பெரிய மனசு. ஆனால் இதை நம்ம சொல்கிறதுனால ட்ரோல் பண்ணி பண்ணுவாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லைங்க. அந்த குடும்பத்துக்கு நான் இருக்கமான்னு சொல்லி உறுதி வார்த்தை கொடுத்துருக்கு பாருங்க, அதுவே எனக்கு மனசார ரொம்ப சந்தோஷங்க. ஓகே, முதல்ல அவர் சந்திச்சதுமே எந்த நிலையில் இருந்தார்னு நினைக்கிறீங்க அவரை பார்க்கும்போது? ஆனால் உள்ளே போகும்போதே ஃபஸ்ட்டு நம்ம வேறு யாரோ இருக்குன்னு தான் நினச்சாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அப்படி நல்லா இருப்பாருங்க. நான் தான் சொல்கிறேங்களே, இந்த விஷயத்தில் ரொம்ப மனசளவில் அவர் பாதிக்கப்பட்டிருக்காருங்க. அவரோட பேச்சிலிருந்து அவர் நடவடிக்கையிலிருந்து அவர் உடம்பே கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி தான் இருந்ததுங்க.
அப்புறம் தான் பார்த்தா ஒரு சில விஷயம் நம்மளோட மனசில் பாதிக்கும் தெரியுங்களா, அது அவர் பேசுவதிலையும் அவரோட ஆக்டிவிட்டீஸ்லையும் நல்லா தெரிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் தான் நானே கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் தான் அட்ரஸ் பண்ணேங்க, இவர் சார் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்துட்டுங்க இந்த விஷயத்துக்கு அப்புறம் இவர் கொஞ்சம் இனி தெளிவடைஞ்சுக்குவாருன்னு நினைக்கிறேங்க, இனி நடந்த விஷயத்துக்கு அப்புறங்க. ஓகே. தம்பியை பற்றி என்னென்ன விசாரிச்சாங்க, எப்படி கூட்டத்துக்கு போனாங்க, என்ன ஏதுன்றதை விசாரிச்சாரா? தம்பி பேர்லாம் சொன்னாங்களா? விசாரிக்கிறதுங்கிறத விட எல்லா விஷயம் அங்கே தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. இப்போ தம்பி பற்றி பெருசாக எனக்கு விசாரிச்ச மாதிரி எனக்கு தெரியும். எல்லாம் போயிருக்கோங்க, தகவல் போயிருக்குங்க. அங்கே போனோன்னே தம்பியோட புகைப்படமும் அவரே வச்சிருந்ததா? ஆமாங்க, தம்பியோட புகைப்படம் அவர்கிட்ட இருந்ததுங்க. அதை வச்சு வச்சுருந்தாருங்க. எங்களுக்கு அவங்க கையில் ஒரு புகைப்படம் எங்களுக்கு கொடுத்தாங்க. எதிர்பார்த்தீங்களா அவர் ஃபோட்டோ கொடுப்பாரு, ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு கொடுப்பாங்க? சார் நான் சில விஷயம் மைண்டில் இருந்ததுங்க சார். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் நான் தான் சொல்லிட்டேங்களே, அவ்வளோ பெரிய மனசு, அது பேச்சிலே நான் சொல்லிட்டு வந்தேங்களா, அவ்வளோ பெரிய மனசு எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் அந்த நிகபாரணத்தோடு போயிருப்பாங்க. அவ்வளோ பெரிய மனசு அது அவருக்கு தான் வருங்க சார். நான் ஏன்னா வெளியே சொல்கிறதுக்கு நிறைய வார்த்தை வரமாட்டேங்குதுங்க, ஆன் ஸ்பாட்டாக வரமாட்டேங்குதுங்க. அப்போ பெரிய இது தாங்க சார். எவ்வளோ நேரம் நான் பேசினேன் சார்? ஒரு 1/4 ஹவர் மேலே இருக்குங்க சார். 1/4 மணி நேரம். ஆமாம், எங்கள் குட்டி பாப்பாவை கூப்பிட்டு மடியில் அந்த 1/4 மணி நேரமாக இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து எங்கள்கிட்ட பேசும்போது குட்டி பாப்பாவை 1/4 மணி நேரம் அவர் மடியில் தான் உட்கார வச்சுருந்தாருங்க. அப்புறம் தம்பி பையனையும் உன் பேர் என்னப்பா, என்ன படிக்கிறேன்னு கேட்டு எங்கள் பசங்களையும் கேட்டாருங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பக்கம் பேசியிருப்பாருங்க. எங்கள் பாப்பாவுக்கும் நல்ல ஒரு உறுதுணை சொல்லி அனுப்பியிருக்காருங்க. உனக்கு கூட பிறந்த அண்ணா இருக்குமா, உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருக்கிறம்மா, உனக்கு எந்த உதவி வேணாலும் என்ன வேணும்னாலும் சரிம்மா, ஏன்னா மறக்காமல் கூட உங்களுக்கு அடுத்த நிமிஷமே செஞ்சு தரேம்மான்னு உறுதி வார்த்தை கொடுத்துருக்காருங்கண்ணா. நேரில் வரதாகவும் சொல்லியிருக்காருங்கண்ணா. ஈரோடு பக்கம் வரக்குள்ளே கண்டிப்பாக உன் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போவோம்மான்னு சொல்லியிருக்காருங்கண்ணா. சரி, நீங்கள் நேர்லேயே பார்த்துருக்கீங்க, அவர் பேசுகிறத கேட்டிருக்கீங்க. ஒரு நம்பிக்கை அப்படின்றது விஷயம் இருக்கேன். ஏன்னா தத்துக்கு எடுத்துக்கிறதுன்ட்டு சும்மா ஒரு வார்த்தை கிடையாது. ஆனால் அதாவது நான் சொல்கிறேங்கண்ணா, நம்பிக்கை, அதாவது நீங்கள் சொன்னீங்களே நம்பிக்கைங்கிறத விடங்கண்ணா, அந்த மனசு சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணுங்கண்ணா. அவங்க வாழ்நாள் முழுவதும் கொடுக்குறாங்க, இல்லை பாதி நாளைக்கு கொடுக்குறாங்க, அதுங்கெல்லாம் புறப்பட்டதுங்கண்ணா. உங்களை தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு இவ்வளோ கேர் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாம் அவர் சொன்னது எல்லாமே செஞ்சுட்டாருங்க. இனி செய்வாருன்னு நான் நம்பிக்கிறேங்க. அவ்வளோதாங்க. கரூர்லேருந்து சென்னை போயிருக்கீங்க, உங்களோட 41 குடும்பத்தாருமே வந்திருந்தாங்க. யாருக்காவது ஒரு விரக்தியோ கோபமோ குறிப்பாக உங்களுக்கு இருக்கா? என்னடா நம்மளை வந்து இல்லைங்க, அந்த கோபம் நாங்கள் எங்களோட ஆர்வத்தின் பேரில் தான் அதாவது எங்களோட ஆர்வம் பேர் எங்களோட விருப்பத்தில் தான் நாங்கள் போயிருக்கோம். அவங்க கேட்டாங்க வர்றங்கன்னு விருப்பத்தில் தான் போச்சுங்க, யாரோட வற்புறுத்தலையும் போகலைங்க. நீங்களாம் என்னென்ன பேசுனீங்க? ஏதாவது பேச வாய்ப்புகள் கிடைச்சதா? இல்லை சார், நான் பேசுறதுக்கு வாய்ப்புகள், ஏன்னா அந்த பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு தேவையானதை கேட்டாங்க, சார்வும் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. நம்ம பின்னால் சப்போர்ட்டராக தான் இருக்கிறதுங்க. ஓகே. ஆறுதல் சொன்னாங்களா? பாப்பாவும் சொன்னாங்களா இந்த மாதிரி விஜய் சார் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வாங்கன்னு விஜய் சார்கிட்ட சொன்னாங்களா? இல்லை, பாப்பா தான் சொன்னாங்க. சார் அது நீங்கள் என்ன பேசுவாங்கன்னு தெரியாதுங்க, மீடியா ட்ரோல் பண்ணுவாங்க தெரியும். பாப்பா பேசுனாங்க, சார் நீங்கள் கட்டாயம் வந்து நின்னே தீரணும், இனி வர காலத்தில் நீங்கள் தான் வருவீங்க, நீங்கள் வாங்க சார். ஓகேம்மா, நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருங்க, உங்களுக்கு நான் பக்கபலமாக நான் இருக்கேம்மான்னு அவர் சொன்னார். ஓகே. எத்தனை பேர் நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க? எத்தனை பேர் அலௌடுன்னாங்க இங்கேருந்து? இத்தனை பேர் இல்லை, நீங்கள் வர்றீங்க வாங்கன்னாங்க. எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் 8 பேர் இருக்கோங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மாவை விட்டுட்டு நாங்கள் 7 பேருமே, குழந்தைங்க 4 பேர், நாங்கள் நான், அப்பா, பாப்பா 3 பேர், மொத்தம் 7 பேர் நாங்கள் போனோம். 7 பேரும். விஜய் அவர்களை சந்திச்சிங்க, அவர் பேசுகிறதா இருக்கட்டும், இங்கிருந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், அதை தாண்டி அங்கேயும் நிறைய நிர்வாகிகள், புஷ்யானந்த் அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அவங்களாம் இன்னும் அந்த துயரத்தில் தான் இருக்காங்களே, அவங்கள பார்க்கும் பொழுதும் அப்படி தான் இருக்காங்க. கண்டிப்பாக. அவர் செயலாளர் சார் இருக்காருங்க, புஷ்யானந்த் சார். அவர் நாங்கள் பார்க்குற வரைக்குமே ஒரு சேவ் கூட பண்ணலைங்க. அவர் சார், இவர் ஆதவ் சாரும் பார்த்துங்க. போனோடனே பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே எங்கள்கிட்டையும் பேசினாருங்க சார். அந்த ஒரு எல்லாத்து மனசுலையும் ஒரு கில்ட்டு இருக்குங்க சார். அவரோட பேருக்கோசரம் நடந்த விஷயம் தாங்க சார் இது. எல்லாத்து மனசுலையும் அந்த வருத்தம் இருக்குது. அவங்களாம் எப்படின்னு உங்கள்கிட்ட பேசினாங்க? அவங்க எப்படி உபசரித்தாங்க சார்? எல்லாருமே நல்ல விதமாக தாங்க சார் உபசரித்தாங்க சார். யாருமே சின்ன இது கூட மனசு இல்லைங்க சார். எல்லாம் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராக தான் பாதிச்சாங்க சார். எங்களை கூட்டிட்டு போன நிர்வாகிக்கு முதற்கொண்டுங்க சார், அவங்க ஃபேமிலிக்காரங்க மாதிரி தான் எல்லாருமே எங்களை பார்த்துக்கிட்டாங்க சார். புகைப்படம், காப்பீடு திட்டம் இது ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. அந்த இன்னொன்று சொல்ல மறந்துட்டாங்க சார், அந்த 5000 ரூபாய் அறிவிச்சிருந்தவர்லங்க சார், அதுவுமே வந்து வீட்டுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வாங்கின அன்னைக்கே கிரெடிட் பண்ணி கொடுத்துட்டாங்க சார். ஓகே, அதானே. இப்போ அங்கேருந்து இங்கே ரிட்டர்ன் வர வரைக்குமே அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இதன் மீறி தமிழக வெற்றி கழகம் கடைசி வரைக்கும் நாங்கள் நிற்போம் அப்படின்னு ஒரு உறுதியான ஒரு வார்த்தை இருக்கு கொடுத்துருக்காங்க சார். அந்த நம்பிக்கை உங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் இருக்கு? கண்டிப்பாக இருக்குங்க சார். அதான் சொல்கிறேங்க, அந்த மனசு சொல்கிறதுக்கே ஒரு மனசு வேணுங்க சார். இதில் நம்பிக்கையான்னு கேட்குறீங்களே, அந்த மனசு அது இது சொல்கிறதுக்கே ஒரு மனசு வேணுங்க. இதுக்கு மேலே என்னங்க சார் நம்பிக்கை வேணும்?
ஓகே. கண்டிப்பா. இதுல எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது அந்த அரசியல் அதை சார்ந்த எதுவுமே இல்லை இல்லைங்க சார். அவர் அடி உள் மனசுல இருந்து தான் அவர் சொல்றாரு இந்த மாதிரியான வருத்தம் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு. கண்டிப்பாங்க சார். சரி. இது அரசியல் சம்மந்தமாக எனக்கு தெரியலைங்க சார். ஏன்னா அது அங்கேயும் பேசலையில அவரு. அங்கேயுமே பேசலைங்க சார். ஃபோட்டோ கூட நாங்கள் யாருமே எடுத்துக்க அலோ இல்லைங்க சார். ரூமுக்குள்ளே நடந்த போது கொண்டு வெளியே நடந்த போது கொண்டு யார்ட்டையும் நாங்கள் ஷேர் கூட அரசியல் அதில் இல்லவே இல்லைங்க சார். அந்த 41 குடும்பத்துக்கு என்ன பண்ணணுமோ ஒரு மனுஷனாக செஞ்சுருக்காருங்க சார். சரி. அந்த நம்பிக்கை எனக்கு முழுக்க இருக்குங்க சார். அவர் இனியும் செய்வாருங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க குடும்பத்துக்கு செய்வாருன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க சார். இன்னும் 2 குழந்தைகளுக்குமே இன்சூரன்ஸ் போட்டு தரதாகவும் வாக்குறுதி. ஆமாங்க சார், சொல்லியிருக்காருங்க. சரி, நீ என்ன விஷயம்னாலும் நான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான நம்பிக்கையான வார்த்தைகள்லாம் அவரை இவ்வளவு தூரம் இயங்க வச்சிருக்காரு. ஏன்னா அவர் இதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது, மீட்டிங் போடக்கூடாது அப்படின்னு ஒரு முடக்கிறாங்க. கண்டிப்பாங்க சார். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்கண்ணே? இல்லை அவர் சார்ந்து வர விஷயங்கள், ஏன்னா இவ்வளோ தூரம் சப்போர்ட்டாக இருக்காரு. 41 குடும்பத்தையும் நான் தத்துக்கு எடுத்துக்கிறேன்னு இருக்காரு. அதேமாரி இப்படி இவங்க கரூர்லேருந்து சென்னை போகலாம்னா நிறைய விமர்சனம் வருது. ஸோ பாதிக்கப்பட்ட நீங்களே அதை வந்து அவர் உண்மையாக தான் கூப்பிட்றாருன்னு ஒரு நம்பிக்கையோட போகிறீங்க. கண்டிப்பாங்க. ஸோ பொது வழியில் பார்க்கும்பொழுது எப்படின்னு இருக்குது சார்? நம்மளைய பொதுவெளியில் இதை வந்து நிறைய மீடியா நம்மளைய பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க சார். அதை பற்றி கவலை இல்லைங்க சார். ஆனால் இதுக்கு 26 கண்டிப்பாக பதில் சொல்லுங்கள் சார். சரி, கண்டிப்பாக பதில் சொல்லுங்கள் சார். சரி, நீங்களும் ஸ்ட்ராங்காக இருங்க. வீட்டில் எல்லாரையும் பார்த்துக்கங்க. கண்டிப்பாங்க. நன்றி. கண்டிப்பாங்க. தேங்க்யூ.